விஜயகுமார் சார், இப்ப கிட்டத்தட்ட 232 பக்க ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறை கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேல ஒரு அலட்சியமா இருக்கு, நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டிருக்கு வழக்கு பதிவு செய்ய அப்படின்னா இதன் பின்னணியில என்ன கணக்கு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? ஒன்றும் இல்லை, ஆளுங்கட்சி அவர்களா இருக்கு, காவல்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நடவடிக்கை எடுக்கல. ஓகே, இதனுடைய இது என்னன்னா, அமலாக்கத்துறை ஊழல் செய்த குற்றம் வரதை வச்சு அமலாக்கத்துறை இங்கே சோதனை பண்ணுறாங்க அமைச்சர்கள் வீடெல்லாம். அதில் KN நேரு வங்கி மோசடி தொடர்பான எல்லா அமலாக்கத்துறை இங்கே சோதனை செய்தாங்க நிறைய அமைச்சர்கள் வீட்டில். ஓகே, அப்படி KN நேரு வீட்டில் சோதனை பண்ணுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க சகோதரர்கள் வீட்டில் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் அவர்கள் வீட்டிலெல்லாம் சோதனை செய்து அதில் உதவி பொறியாளர், அதுக்கப்புறம் இளநிலை பொறியாளர்களுக்கெல்லாம் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கு 25 லட்சம் ரூபாய் குறைஞ்ச பணம், அதிக பணம் 35 லட்சம், இப்படி பேரம் பேசி பணம் வாங்கி கொண்டு ஒரு 147 பேர்கிட்ட பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி 232 பக்கமாக ஆதாரங்களோட தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கடிதம் அனுப்புகிறாங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. மீண்டும் அவர் அக்டோபர் முடிஞ்சு திரும்பி டிசம்பரில் ஒரு நினைவூட்டல் கடிதமும் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த இப்போ பேசுகிறார் ஆதி நாராயணன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP இன்பதுரை அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறாங்க. ஓகே, நீதி அரசர்கள் MM ஸ்ரீவஸ்தாவும் திரு G அருள்முருகன் அவர்கள் அமர்வு விசாரிக்குது. இன்றைக்கி விசாரிச்சுட்டு என்ன பண்ணு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் அமலாக்கத்துறை ஆதாரங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்கு, வாட்ஸ்அப்லலாம் உரையாடல் கொடுத்துருக்கு, இவ்வளோ சாட்சியங்கள் கொடுத்த பிறகு கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலையா, முதல்ல வழக்கை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஓகே, அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டாது தமிழக காவல்துறை டிஜிபி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்யணும். இவர்களை என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஆளும் அரசுக்கு ஏவல் துறையாக இருந்து கொண்டு, இப்ப ஒண்ணுமே இல்ல, திருபுவனத்தில் திருடவே இல்லை ஒரு அப்பாவி, அவனை 10 சவர நகை திருடி விட்டான் அப்படின்றது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு நகையே திருடவனை கொண்டு போய் அடிச்சு கொண்டு சாவடிச்சிருச்சு. இப்ப ஏழை எளிய மக்கள் மீது உங்கள் அதிகார துஷ்பிரயோகத்தை காமிக்கிற தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இந்த ஊழல் பண்ணியிருக்கிறாரு, எல்லா ஆதாரங்களும் இருக்குது. ஏன் இவர் மீது காவல்துறை நடுநிலையானதுல பணக்காரன் ஏழை எதுவுமே பார்க்காததுல எல்லோருக்கும் சட்டம் ஒன்று தானே, அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் மீது கைது செய்யுங்களேன், இவர்களை இது பண்ணுங்களேன். ஆனால் இருக்கிற அமைச்சர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்களை, திமுக அமைச்சர்கள்லையே மிகப்பெரிய கோடீஸ்வர அமைச்சர் KN நேரு, அவர் விவசாயமே 1000 கோடி 1000 ஏக்கர் 200 ஏக்கர்ல விவசாயத்தை பார்க்கிறார். அவரை பற்றி நிறைய செய்திகள்லாம் மக்களுக்கு தெரியணும்னு சொல்றார். நம்மளுடைய ஆளுங்கட்சி அம்மா புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது இவர் சட்டமன்றத்தில் ஒன்று பேசுறார், ஒரு அரசியல்வாதியா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், நிறைய நல்லது கெட்டது வாழ்வு சாவுகளுக்கெல்லாம் போகணும், திருமணத்துக்கு நல்லதுக்கு போகும்போது மொழி வைக்க எங்களால் முடியல, அதுக்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவித்தொகையை மாரி ஏதாவது ஒன்று வழங்கணும்ட்டு பேசினார். யாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய ஆளு, காவேரி மருத்துவமனை, இன்னைக்கு நிறைய சொத்துக்கள் அவர் மீது இருக்கிறது. இப்படி இருக்கிற ஆளு 25 லட்சம் 35 லட்சம் ரூபாய் வாங்கிக்கின்னு வேலை கொடுத்துருக்கிறாரு. இதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப அரசு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாதிரியான நடவடிக்கையும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு மாதிரியான நடவடிக்கையும் எடுக்குதா காவல்துறை? காவல்துறை ஆமா, அது உண்மை, அதுதான் நிதர்சனம். அதாவது ஏழை எளிய மக்களிடம் அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை காமிக்கிறாங்க. இதே பணக்காரர்கள் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களா இருந்தா நடவடிக்கையே எடுக்கிறது இல்ல. இது 5 ஆண்டுகளால் தொடர்கதையாவே நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படியே ஊழல்வாதியா இருக்கிறாரு. 35 லட்சம் அந்த ஒரு உண்மையிலே தகுதி வாய்ந்த ஏழை எளிய பிள்ளை, அந்த தேர்வுல இருந்து அவன் வந்திருந்தானா அதிகாரியா எவ்வளவு கனவு கண்டு அவனை படிக்க வச்சிருப்பாருங்க, பொறியியல் கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு வந்திருப்பான்ல, அவனுக்கு கிடைக்காம போயிட்டு. ரெண்டாவது, இந்த அதிகாரிகள் பணத்தை கொடுத்துட்டு வேலைக்கு வந்த அதிகாரி என்ன பண்ணுவான், ஒரு குடிநீர் இதுக்கு கொலா கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. அது மக்கள் எப்படி கொடுப்பாங்க? ஆனா புரியுது, இப்ப இந்த லஞ்சம் வாங்குற விவகாரத்துல கூட அரசு அதிகாரிகளை இங்க வசூல் செய்யற ஏஜென்ட் மாதிரி பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு.
அப்ப அரசு இயந்திரத்தை திமுக அரசு தவறா பயன்படுத்தும். தவறாக பயன்படுத்துகிறது. ஊழலுக்கு இந்த அதிகாரிகள் துணை போகிறார்கள். நீ அரசு அதிகாரிகள் ஊழலே செய்யாம அவர்களை நியாயப்படி தர்மப்படி வேலை வாங்குறதுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துல மக்கள் உங்களை அமர வச்சிருக்கிறாங்க. நீங்க ஊழல் செய்வதற்கு உறுதுணையா இருக்கிறீங்க. அந்த அதிகாரி எப்படி நியாயமா வேலை செய்வான்? ஆளு எங்க இதெல்லாம் மக்கள் கிட்ட தானே வெடியுது. ஒரு மக்கள் ஒரு குடிநீர் கனெக்ஷன் கூட இணைப்பு கொடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கைவிட்டு லஞ்சம் கொடுத்தா தானே நடக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த ஆட்சியில ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி வாங்கினீங்கல்ல, பணம் எல்லாம் வாங்கினல, நான் கேட்கிறேன், பொதுவாகவே பேசுறேங்க. இதே திமுக காலங்காலமா கொடி கட்டிக்கணும் தொண்டனா இருந்திருப்பால, ஒரு 10 திமுக காரங்கிட்ட பணமே வாங்காம 10 பேருக்கு நீ போஸ்டிங் போட்டு கொடுத்திருப்பியா? நீ அந்த பணிகளை நியமித்திருப்பியா? கேட்கிறேன். இதுல வேற காங்கிரஸ் கட்சி, அவன் திமுக காரனுக்கே கொடுக்கலையா, காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு மட்டும் வேலை கொடுத்திருப்பானா? ஊழலை எதிர்த்து தான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றீங்களா? ஊழல் இப்போ ஊழல் நடந்திருக்கு. இவ்வளவு 25 லட்சம் 35 லட்சம் காசை பணத்தை கொடுத்துட்டு வேலைக்கு வந்திருக்கிறாங்களே, இந்த ஊழலுக்கு எதிர்த்துட்டு நீ போராட்டம் பண்ண மாட்டியா? 30 கோடி ரூபாய் வாங்கினதோட உங்க கட்சி முடிஞ்சு போச்சா? ஆனா புரியுது சார். இப்ப நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஆதாரங்களோட கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காம ஒரு 8 மாதங்களுக்கு பிறகு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச பிறகுதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா காவல்துறை அப்ப என்ன நிலைமையில இருக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு வாட்டி காவல்துறை இந்த 5 ஆண்டுகள் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அதாவது திமுக பாதிக்கப்படுற இதெல்லாம் சிபிஐ விசாரணை வேணும்னா உடனே நம்ம மக்கள் வரி பணத்தை வச்சு போய் சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதை சிபிஐ விசாரணை தடுத்து இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அதாவது இவர்கள் அதாவது எதிர்கட்சி யாராவது அவர்கள் மீது அவதூறு இல்ல, அவர்கள் மீது அவர்கள் செய்யற குற்றச்சாட்டை சொன்னாவே அவர்களை அடக்குமுறையில அவர்களை கைது செய்தது போனது வந்ததெல்லாம் பார்த்து கொண்டு தானே இருந்தது தமிழ்நாடு. அதாவது அரசாங்கம் என்பது காவல்துறை என்பது நடுநிலையான இல்லையே. இது காவல்துறை என்பது முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஒரு அடியாட்கள் வேலையை தானே. முதற்கட்ட கருத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் சார், இது ஒரு செயின் லிங்க் அப்படிங்கிறாங்களே. இப்ப நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றாங்க, டெண்டர் எடுத்த லஞ்சம் கொடுத்து டெண்டர் எடுத்த நிறுவனங்கள் அவங்கள சேவையில குறைபாடு இருக்கு, லஞ்சம் வாங்கினதுனால அதிகாரிகளே அதை கண்டுகொள்ளல அப்படின்னா, இப்ப திமுக தலைமை குடும்பத்திலிருந்து அதிகாரிகள் யாருமே கண்டுக்கலனா அது ஒட்டுமொத்த நிர்வாகத்தையே சீர்குலைக்காதா? உண்மையில நிர்வாகத்தான் சீர்குலைச்சிருது. தமிழ்நாடு தலைகுனிய வச்சிருந்த ஊழல்ல. அதாவது இந்த ஊழல் நம்ம KN நேரு மட்டும் இல்ல, இந்த ஊழல் பணத்தை வாங்கி முதலமைச்சர் குடும்பத்திற்கு கொடுக்கிற பொறுப்புல அதாவது ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள்ல KN நேரு இருந்திருக்கிறார். இப்ப KN நேரு மீது நடவடிக்கை எடுத்தா முதலமைச்சர் மீதும் குற்றம் வரும். அவர் ஒப்புதல் வாக்கு மூலமா அவர் தான் வாக்குமூலத்தை கொடுத்தாருன்னா KN நேரு நிச்சயமா முதலமைச்சர் குடும்பம் மாட்டோம், இதுல சிக்கும். எப்பவுமே திமுக எந்த வாட்டி அவர்கள் ஆட்சி செய்யும் போது ஊழல் இல்லாத ஊழல் கரைபடாத நல்லாட்சி செய்ததா அவர்களுடைய வரலாற்றுல எப்பயாவது இருக்குதா? இந்தியாவுக்கே முதலா ஊழலை அறிமுகப்படுத்தது திரு கருணாநிதி. அதன் பிறகு இவர்களுடைய ஆட்சியில் எல்லா ஆட்சியிலும் ஊழல், இவர்கள் ஆட்சி செய்த ஒவ்வொரு ஆண்டும் ஊழல். இப்ப பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஊழல், கனிம வள கொள்ள, பத்திரப்பதிவு ஊழல், மின்சாரத்துறை ஊழல், போக்குவரத்து துறை ஊழல், இந்து சமயநிலைத்துறை. அண்ணா எனக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த கேஸ போடுங்க, இது மக்களுக்கு வந்திருக்கு. திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோவில்ல 70 காவலாளிகளுக்கு வேலை எடுக்க போறாங்க. 70 பேருக்கு காவலாளிக்கு வேலை எடுக்க போறாங்க. அதுல ஏவா வேலு ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாயில இருந்து அதிகபட்சமா 15 லட்சம் ரூபாய் வரலையும் ஊழல் வாங்கி கொண்டு இருக்கிறாரு திருவண்ணாமலை கோவில்ல காவலாளி வேலைக்கு. இப்படி எல்லா இதுலயும் அதாவது சத்துணவு கூட ஆயா இருக்குல்ல, ஆமா, ஆயா பெருக்கிறவங்களுக்கு தூய்மை பண்ணி அதனே கட்சிக்காரங்களுக்கு வேலை போடுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க ஆயா வேலைக்கு. அதுதான் இப்படி மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மேல போடுறதா இருந்தா 2000 கோடி ரூபாய் ஊழலுக்கு இப்ப கையில இருக்கு. ஊரக வளர்ச்சித்துறையில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருக்கு உண்டானதுல பணம் கொடுத்து KK சார் முன்னாடி அழைச்சிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்த பொதுநல வழக்குகள்ல எல்லா அமைச்சரும் சிக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த காலத்துல இதே போல வாட்ஸ்அப் அதாவது இதுவான சாட்சிகளை நிரூபிக்கிறதுக்கான போதிய வசதிகள் அப்போது கிடையாது. இன்னைக்கு எல்லாமே சாட்சிகளோடு நிரூபணம் பண்ண முடியும். இந்த வாட்டி இவர் நிச்சயமா இந்த வழக்கு பதிவு செய்யப்படும். இந்த ஆட்சியில இருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கிற நிறைய அமைச்சர்கள் ஆட்சி மாற்றம் கட்டாயம் ஏற்பட போகிறது. நம்ம எடப்பாடியார் முதலமைச்சராக வர போறாரு. இந்த திமுக இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிற பெரும்பான்மையான அமைச்சர்கள் விரைவில் சிறைச்சாலைக்கு போவார்கள்.
ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளாக போவாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு சூழல் வந்து KN நேருக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம். எல்லாருக்கும் ஏற்படுங்க சார். ஆதாரத்தோட இருக்குது சார். வாட்ஸ்அப் ஊழலுக்கு பணம் பரிமாற்றம் இருக்கு. அந்த 147 பேருக்கு வந்துட்டு ₹10 நோட்டை எடுத்துட்டு போயிட்டு கொடு, உனக்கு வந்துட்டு அந்த வினாத்தாள் முன்னாடியே வந்துரும், அந்த வினாத்தாளை பார்த்து நீ பதில் அளி தேர்வுக்கு, இப்படி எல்லாமே சாட்சியோட வந்திருக்கு சார். இப்படி சாட்சியோட வந்திருக்குது. இதை வந்துட்டு எப்படி மறைக்க முடியும்? கோர்ட் விசாரணை செய்தா இவர்கள் தவறு செய்ததை மாட்டிப்பாங்க. நிச்சயம் KN நேருல இருந்து அவர்கள் அமைச்சர்கள் சகாக்கள் இருக்கிறார்களே, வேலுல இருந்து ஒரு பாலத்தை கட்டி வச்சு ஒரே மழையில போயிட்டுல அந்த ஊழல இருந்து எல்லாமே ஊழல் அமைச்சர்கள். இந்த ஊழல் அமைச்சர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போவார்கள் சார். இப்ப பலமுறை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, திமுக ஆட்சி அப்படின்னாலே கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னதெல்லாம் திமுக அரசு இது அரசியல் உள்நோக்கத்தை, இப்ப இந்த KN நேரு அவர்களோட விவகாரத்தை கூட அரசியல் உள்நோக்கத்தோட சொல்றாங்க அப்படின்னு KN நேருலாம் சொல்றாங்க சார். இது எப்படி சார்? அப்ப திமுக ஆட்சி அப்படினாலே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு இதை உறுதிப்படுத்துதா அது? ஆமா, திமுக ஆட்சினால ஊழல் தானே, இது எல்லாருக்குமே தெரியுமே. இதோ கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காருக்கே தெரியுமே. ஊழல்னால தானே காங்கிரஸ் கட்சி தானே அவங்க ஆட்சியை கலைச்சது. சாட்சி நீங்க தானே. அவர்கள் செய்த அத்தனை தவறுக்கு தமிழ்நாட்டில் நடந்த அடுத்த இன்னல்களுக்கும் திமுகவும் காங்கிரஸ் தானே காரணம், வேற யார் காரணம்? தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டதெல்லாம் உங்க 2 பேரோட ஆட்சினால தானே. அப்படி இவர்கள் ஊழலுக்கு துணை போகிறார்கள், தவறான ஆட்சிக்கு துணை போகிறார்கள். துணை போகிற அத்தனை பேரும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும், அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மதிமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இப்ப புதுசா போய் சேர்ந்துக்கிறவங்க எல்லாருமே அந்த கட்சியை படுதோல்வியில் அடையும், அந்த கூட்டணி படுதோல்வி அடையும். ஏன்னா மக்கள் எல்லாம் சார் ஏழை. எடப்பாடியார், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற எடப்பாடியாருடைய புரட்சி பயணம் வெற்றி பயணமாக வருகிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார்.